வணக்கம் மக்களே, வெல்கம் டு த ஃபென்டர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது பி டெவில் அப்படின்ற ஒரு கொரியன் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா பிரைமில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. இந்த படம் ஒரு டிஃப்ரெண்ட்டான சைக்கலாஜிக்கல் ரிவெஞ்ச் த்ரில்லர் அப்படின்னே சொல்லலாம். ரெண்டு பெண்களை மையமாக வச்சு தான் இந்த கதையை கொண்டு போயிருப்பாங்க. அதில் ஒரு பொண்ணு வந்து சியோலில் வாழக்கூடிய ஒரு பேங்க் எம்ப்ளாயி, ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் தான் கண்ணு முன்னாடி ஒரு பொண்ணுக்கு அநீதி நடந்திருக்கும், அதுக்கு கூட சாட்சி சொல்லாத ஒரு நபராக காட்டுவாங்க. ஒரு ஒர்க் ரிலேட்டட் பிரச்சனைக்காக தான் இதுக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு இருந்த தீவில் போய் கொஞ்ச நாள் வெக்கேஷன் மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த தீவுக்கு வருவாங்க. அந்த தீவில் தான் நம்ம கதையோட இன்னொரு லீட் கேரக்டராக இருக்கக்கூடிய பெண்ணு வந்து வாழ்ந்துட்டு இருக்கா. அவளோட வாழ்க்கை ஒரு விதமான நரகம் அப்படின்னே சொல்லலாம். எல்லா விதமான அபியூஸுக்கும் உள்ளாகக்கூடிய ஒரு பெண்ணாக அவளை காட்டுறாங்க. ஃபிசிக்கல் அபியூஸ், மென்டல் அபியூஸ், செக்ஷுவல் அபியூஸ் அப்படின்ற மாதிரி போட்டு அவளை தாக்குறாங்க அப்படின்னே சொல்லலாம். அவளோட ஒரே ஓப் அப்படின்றது அவளோட பொண்ணு தான். அவள் தன்னோட கணவர் மற்றும் கணவரோட ஹஸ்பண்டோட வந்து ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கா. அண்ட் அங்கே சுற்றி இருக்கிற மக்களும் ஒரு மாதிரி வினோதமாக இருக்காங்க. ஸோ அந்த பொண்ணு இங்கே வந்ததுக்கு அப்புறம் மட்டும் என்ன மாதிரியான சம்பவங்கள் அந்த தீவில் நடக்குது, யாருக்கு என்ன ஆகுது, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த தீவிலேருந்து யார் சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியே போகிறா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச விஷயம் அப்படின்றது அந்த இனிஷியல் செட்டப் அப்படின்றதே ரொம்ப ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் ஏதோ சிட்டிக்குள்ளே நடக்கிற மாதிரியான ஒரு கிரைம் த்ரில்லர் மாதிரி இதை கொண்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஒரு தீவுக்குள்ளே வருவாங்க. அந்த தீவே வந்து ஒரு வினோதமான தீவாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஆள் அரவமே பெருசாக இருக்காது, அண்ட் இருக்கிற மனிதர்களும் ஒரு மாதிரி வினோதமாக இருப்பாங்க. ஸோ அந்த தீவில் வந்து அந்த இன்னொரு பொண்ணுக்கு நடக்கக்கூடிய கொடுமைகள் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரியலிஸ்டிக்காக காட்டியிருப்பாங்க. ஒரு கட்டத்தில் நமக்கே ஒரு விதமான பரிதாபம் அப்படின்றது உண்டாகும். எவ்வளோக்கு அளவு பரிதாபம் உண்டாகுமோ அதே மாதிரி போக போக அந்த பொண்ணு மேலே ஒரு பயம் அப்படின்றதும் கிரியேட் ஆகும். அந்த அளவுக்கு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த பொண்ணு ரொம்பவே நீட்டாக காட்டியிருப்பாங்க. அண்ட் அந்த ரிவெஞ்ச் போர்ஷன் அப்படின்றதும் சுமார் ரத்தம் தெறிக்க தெறிக்க இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். பயங்கர ராவாகவே எடுத்திருப்பாங்க. ஆல்சோ இதில் இன்னொரு கேரக்டர், அந்த சியோல்லேருந்து வந்த பெண் இருக்கால, அவளோட கேரக்டர் டிசைன் அப்படின்றதுமே யதார்த்தமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். என்னோட விஷயம் ஒழுங்காக நடந்தால் போதும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொண்ணாக காட்டுவாங்க. இன்ஃபேக்ட் ஃப்ளாஷ்பேக்லேயும் அந்த மாதிரியான ஒரு நீட்டான ரீசனிங் அமைக்கப்பட்டிருக்கும். அண்ட் டியூரேஷன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 மணி நேரத்துக்குள்ளே முடியக்கூடிய ஒரு படம் தான். நிறைய பரபரப்பான மொமெண்ட்ஸ், நிறைய டென்ஷன்ஸ் பில்ட் பண்ணப்பட்ட ஒரு படம். எனக்கு இந்த படத்தில் பிரச்சனையாக பட்ட ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தை முடிச்ச விதம் ஒரு மாதிரி கிளம்ஸியாக முடிச்ச மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் அந்த முடிவில் கூட எனக்கு பிரச்சனை இல்லை, பட் அந்த போர்ஷன் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக இருந்திருக்கலாம். அதே மாதிரி இந்த படம் வெரி ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ், ப்ராப்பரான அடல்ட் கண்டென்ட்டும் இருக்குது அண்ட் பிளட் ஷெட்டும் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.5 out of 5. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.